2014 காலேஜ் முடித்த உடனே சென்னைக்கு வந்துட்டு வேலை தேடி வந்தேன். எல்லா இன்ஜினியர்ஸும் வந்துட்டு இன்ஜினியரிங் கண்டிப்பாக பிடிக்காம தான் படிச்சிருப்பாங்க. ஸோ நானும் அதே மாதிரி தான் படித்தேன். சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய கனவாக இருந்துச்சு. வந்தோடனே அந்த ஆக்டருக்கு அந்த 2014 எப்படி ஒரு பேட்டர்ன் அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு சேனல் போகணும். அந்த சேனல்லேருந்து நம்ம ஆங்கர் ஆகணும். ஆங்கர் ஆகி அப்படி நம்ம சினிமா வந்து மிகப்பெரிய ஹீரோ ஆயிடலாம் அப்படின்றலாம் இருக்கும். ஸோ அதே மெத்தட் தான் நானும் ஃபாலோ பண்ண நினச்சி ஃபாலோ பண்ணேன். பட் என்ன மாதிரி ஒரு 1,00,000 பேருக்கு நான் ஃபாலோ பண்ணிருந்தாங்க அப்படின்றது இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இது ரொம்ப கஷ்டம், இந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ண வேலைக்கு ஆக மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த 14 ஒரு 4 monthsலேயே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். என் ஃப்ரெண்டு ஜெயக்குமார் அப்படின்றவங்க கூட சேர்ந்து நான் ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சேனலுக்கு வந்து பிஇடிவி அவன் தான் அந்த பேர் வச்சான். பிஇடிவினா வந்து பேச்சுலர் ஆஃப் என்டர்டைன்மெண்ட். நாங்கள் பிஇ படித்தோம். ஸோ ஒரு ரொம்ப பெரிய யூனிக்கான ஒரு பேர் வச்சிட்டோன்னு ஒரு பயங்கரமானது இருந்துச்சு. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணி ஒரு 2-3 வீடியோ ரிலீஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபர்தர் எங்களால் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்துட்டு யூடியூப்க்கு வந்து அவ்வளோ பெரிய நேம் இல்லை அந்த இடத்துல. சரி ஓகே, இதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ண வேணாம், நம்ம சேனலே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பர்டிகுலராக ஒரு விஜே கிளாஸஸ்லாம் போய் அந்த கிளாஸஸில் விஜேஸ் பற்றி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி சேனலுக்கு மூவ் ஆனோம். என்ன கற்றுக்கிட்டாலும் வந்துட்டு எங்களால் இன்டர்வியூலாம் செலக்ட் ஆக முடியல. எந்த ஒரு சேனலையும் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல.